எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நேற்று இரவு தொடங்கி நாம் ஒரு விசேஷமான தலைப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். நேற்று இரவு யார் எங்களோடு இணைந்திருந்தீர்களோ நீங்க இந்த வார்த்தை குறித்த தெளிவை பெற்றிருப்பீர்கள். சாட்சிகளின் மூலமாய் ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம் இந்த வாழ்க்கையில செய்ய முடியும் என்பதை நீங்க மிக தெளிவாய் பார்த்திருப்பீர்கள். இந்த வார்த்தை மிக சரியாய் வெறுமை, இதுதான் மிக சரியாய் வெற்றிடம் என்று சொல்லலாம், இல்ல அதிருப்தி என்று சொல்லலாம். இந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு மிக சரியாய் பொருந்தக்கூடிய ஒன்றார். திருமண வாழ்க்கையில எத்தனை பேர் அதிருப்தியா இருக்கிறாங்க, குடும்ப உறவுகள் எத்தனை பேர் அதிருப்தியா இருக்கிறாங்க, சம்பாதியத்துல எத்தனை பேர் அதிருப்தியா இருக்கிறாங்க, வியாபாரத்துல எத்தனை பேர் அதிருப்தியா இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஒரு நடைப்பணத்தை போல தெருவில் நடந்து போவதை பார்க்கிறோம். காலையில எழுந்தது முதல் இரவு தூங்க செல்கிற வரை அவங்க வாழ்க்கை ஒரு வெற்றிடமான வெறுமையான வாழ்க்கையா இருக்கிறது பார்க்கிறோம். எனவேதான் பரவலான கெட்ட பழக்கங்களினுடைய அதிகரிப்பை நாம் பார்க்கிறோம். கெட்ட பழக்கம் ஒருத்தர் வாழ்க்கையில அதிகரிக்கிறது என்று சொல்லும் போது அதனுடைய நோக்கம், அதாவது அதனுடைய வேர், அவர் வெறுமையை உணர்த்தார். கண்டிப்பா ஏதோ ஒன்றை இழந்த வெறுமை, ஏதோ ஒன்றினால் ஏமாற்றப்பட்ட வெறுமை, அவமானத்தினுடைய அந்த அதிருப்தி, அவமானத்தினால் ஏற்பட்ட அந்த வலி அவர் வாழ்க்கையை வெறுமையாய் உணர செய்கிறது. சில நேரத்துல வியாதி, ஒருத்தர் உடலில் இருக்கிற வியாதியினுடைய தாக்கம், வலியினுடைய தாக்கம் அந்த நபரை வாழ்க்கையில ஒரு விரக்தியான அதிருப்தியான ஒருவரா உணர செய்கிறது. அதாவது விரும்புகிற உணவு அவரால் சாப்பிட முடியல, நடக்க முடியல, பல இடங்களுக்கு போக முடியல, நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேர் வாழ்க்கை ஒரு சலிப்பான ஒன்றா பார்க்கிறாங்க, எத்தனை பேர் அதிருப்தியா உணர்றாங்க. நிச்சயமாய் ஒரு தீராத வலி, தாங்க முடியாத வலி, ஒரு தீர்க்க முடியாத நோயை உணர்கிற ஒருத்தரால கண்டிப்பாய் சொல்ல முடியும் அவர் வாழ்க்கையோட அதிருப்தியான ஒன்று. மாதம் முழுவதும் படுக்கையில் இருக்கிற ஒருத்தர் வருஷ கணக்கிலே, அம்மாவா இல்லையா, நான் மிக சரியாய் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவன் தாமே அந்த வெற்றிடத்தை நிரப்ப விரும்புகிறார். எனவேதான் அவர் சொன்னார், யார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, யார் வெறுமையை உணர்கிறீர்களோ எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இலையை பார்த்து தருவேன், நீங்க அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புவேன். நீங்க கேட்க போகிற முதல் சாட்சி, தன் குடும்பத்துல தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையினால தனக்குள்ள வெற்றிடத்தை அதிருப்தியை சுமந்து கொண்டிருந்த ஒரு தாயினுடைய சாட்சி. தேவனுடைய சக்தி எப்படி இவரை முழுமையாக்கியது, வெற்றிடத்தை நிரப்பியது பாருங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோட பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை இது பண்ணுறது, அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால், எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும், இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல. எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால் அவளை திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில் மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை, கோவில் கோலம், யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மாறுவா, மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளையே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்செல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ முதல் மீட்டிங்லேயே எனக்கு இங்கே அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே என் மகள் பலமாக உணர ஆரம்பித்தா. நானும் ஒரு வித்தியாசமான
வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோட வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால், என்னோட டாட்டர் வந்து எப்போவுமே அவள் வந்து ஒரு விஷயத்த செய்யணுமோ செய்ய மாட்டா. நான் வந்து இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த நாள் அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, என் மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டா. அந்த தெருவே வந்து நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க. இன்றைக்கி காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து அவளோட ஒவ்வொரு அசைவுலையும் நான் சந்தோஷப்பட்டேன். நான் தேவனை கண்டடைஞ்சேன். அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழிநடத்தலில் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து என்னோட கடன் எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் வந்து நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்தல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாத ஜபத்தில் வந்து நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, என்னோட எல்லா ஊழியத்துலேயும் சரி, தேவன் நான் வந்து என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை வந்து பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறியிருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க, இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. நல்லது நண்பர்களே, மீண்டும் நிகழ்ச்சியில ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த நேரம் ஒரு அருமையான சாட்சி, அதாவது இது அருமையான சாட்சி என்பதை விட முழுமையான சாட்சி, அதான் நான் சொல்ல முடியும். இந்த சாட்சி கேட்பதற்கு முன்பா, நாளை புதன்கிழமை விசேஷமாய் ஆலயத்திலே எந்த நோக்கத்துக்கான ஜெபம்? புதன்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே மிக விசேஷமான ஒன்று. ஏன் தெரியுமா? எல்லா வெற்றிடத்தை விட பொருளாதார, பண ரீதியான, சரீரபூர்வமான ஆரோக்கிய குறைபாடு, திருமண வாழ்க்கை, இந்த எல்லா வெற்றிடத்தை விட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிரப்பப்பட வேண்டிய முதல் வெற்றிடம் இதுதான்.
இது செறிவுபடுத்தப்பட்டால், நிரப்பப்பட்டால் மற்ற எல்லா சூழ்நிலைகள் கண்டிப்பாய் மாற்றம் அடையும் என்பதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. இதோ நாளை செய்ய போகிற காரியத்தை குறித்த ஒரு சிறு வீடியோ தொகுப்பு, பிற்பாடு ஒரு அற்புதமான சாட்சி கேட்க போகிறோம். அந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள் மக்களை, தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. உங்களுக்குள்ள என்ன வெற்றிடம் இருக்கோ தேவன் உங்களை அழைக்கிறார், நிரப்பும்படி. இனி வெறுமை, விரக்தி, அதிருப்தியான வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து சனித்து கொண்டு முன்னோக்கி செல்லாதபடி. இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நாம் வாழ்கிற இந்த உலகமானது என்னது? ஏன் மனுஷ குலமானது இவ்வளவு அழுகிறது? இன்றைக்கு இந்த உலகம் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு காரணம் உண்டு, ஒரு கிரியை உண்டு. பூகோளத்தில் உள்ள எல்லா சீர்கேடுகளுக்குமான காரணம் ஆரம்பம். ஒரு சமயம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அந்த எல்லாமே என்பதுதான் முழுமையான ஒன்றாக இருந்தது. அதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். தங்களது தோட்டத்துக்குள்ளாக தேவனை வரவேற்கும்படி ஒரு குறிப்பிட்ட தருணம், ஒரு நேரம் ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆம், சிருஷ்டித்தவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட உலாவுவார். அவர்களிடையே ஒற்றுமையும் முழுமையான ஐக்கியமும் இருந்தது. இருப்பினும் ஒரு நாள் சூரியன் மறைந்தது மற்றும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மீண்டும் அந்த இடத்தில் திரும்ப ஏற்படவே இல்லை. தேவனை வரவேற்க மனுஷன் அங்கே இல்லாதிருந்தானால் அப்பொழுது அவர்கள் எங்கிருந்தார்கள்? ஆதாம், ஆதாம், எங்க இருக்கிறாய்? நான் உன்னுடைய சத்தத்தை கேட்டேன். நான் நிர்வாணமா இருக்கிறபடியால் ஒளிந்து கொண்டேன். நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மரத்தின் கனியை புசித்தாயோ? வழியின் பாதைக்காக சமாதானத்தின் பாதையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அப்படியாகத்தான் சீர்கேடானது துவங்கியது. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். மீதி கதையானது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நம்முடைய காலகட்டத்திலும் சூழ்நிலை அதே போல்தான் இருக்கிறது. மனுஷ குலமானது கஷ்டப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆபத்தான துன்புறுத்தலான வழியில் தான் நடப்பேன் என்று தேவனினுடைய ஐக்கியத்தை புறக்கணித்து மன அழுத்தத்தின் ஐக்கியத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். கெட்ட பழக்கங்கள் மற்றும் பொய்யான நண்பர்கள். இந்த உட்புற சீர்கேட்டை நாம் எல்லா மூலைகளிலும் வெளிப்படையாய் பார்க்க முடிகிறது. இந்த உட்புற வெறுமைத்தன்மையினுடைய மாபெரும் இரகசியமானது சமாதானத்தில் இருக்கிறது. அது நீக்கப்பட்டது, அசட்டை பண்ணப்பட்டது, ஒதுக்கி வைக்கப்பட்டது. முக்கிய சமாதானம். தேவன் இங்கே இல்லையோ அங்கே வெறும் வேதனையும் தனிமையும் சோகமும் மட்டுமே இருக்கிறது. நம் சிருஷ்டிகரோடு சுமூகமான உறவில் இருக்கும்படியாக தான் நாம் படைக்கப்பட்டோம். கொஞ்சம் சமாதானமும் ஓய்வும் தேவைப்படுகிற சமயம் மனுஷர்கள் எங்கே ஓடுகிறார்கள் என்பதை உங்களால் நிதானிக்க முடிகிறதா? இயற்கையோடு எப்படி தொடர்பை சாதாரணமாக ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று பாருங்கள். அது நம்மை அமைதல் ஆக்குகிறது. தெய்வீக இயற்கை சூழலை குறித்து பிரமிப்படைவது மனுஷனை தோட்டத்தின் நினைவுக்கு கொண்டு செல்கிறது. அது ஒரு தீமையை அறியாத காலம். அவருடைய அந்த தொடர்பு தான் உங்கள் ஆத்மாவானது இழப்பது. உங்களுக்கு அது தெரியவில்லையா? பரிசுத்த ஆவிதான் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் நிதானிக்க வேறு என்ன உங்களுக்கு வேண்டும்? நாம் தேவனை சந்திக்க இப்பொழுது பகலின் குளிர்ச்சியான வேலைக்காய் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு பக்கத்திலே அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்யும்படி இயங்குகிறார். நான் எவ்வளவு விரும்புகிறேன் தோட்டத்தில் உம்மோடு உலாவ, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உம்மோடு உலாவ, கரங்களை பிடித்து இந்த பரந்த பூமி முழுவதும் பறக்க உம்மை சேவிக்க, ஓ நான் எவ்வளவு விரும்புகிறேன் உம்மிடம் சொல்ல. நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன் இந்த தோட்டத்தில், தீமை அறியாத இந்த தோட்டத்தில். யாரெல்லாம் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறார்கள் என்னை கண்டடைவார்கள். என் இரக்கம் மிக பெரியது. என்னுடைய வாழ்க்கை இப்படியாக தான் இந்த இடத்தில் இருந்தது. 27 வருடங்கள் கொக்கைன் கிராக் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். 4 வருடங்கள் ஒரு பொறி வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த புகைப்படமானதை பார்க்கும் பொழுது நான் அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவனாய் இருந்தேன். ஆனால் எல்லா நேரத்திலும் என் வாழ்க்கை இப்படியாக இல்லை. நான் 200 வயதுடைய ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாய் இருந்தேன். ஒரு அருமையான குடும்பம் எனக்கு இருந்தது, படிப்பறிவானது இருந்தது. நான் வேலை செய்ய தொடங்கினேன். அதன் பிற்பாடு உலகத்திலே மிகப்பெரிய 2வது விளம்பர நிறுவனத்திற்கு வேலை செய்ய தொடங்கினேன். நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அதன் பிற்பாடு புகைப்படங்களை தயாரித்தேன். புகைப்படங்களுக்கான பிரேம்களை ஆயத்தப்படுத்தினேன், கண்ணாடிகளை. உலகம் எங்கிலும் எனக்கு விற்பனை பிரதிநிதிகள் இருந்தார்கள். வியாபாரமானது மிக சிறந்ததாய் வளர்ந்தது. கிடங்கை திறந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எனக்கு 23 வேலையாட்கள் இருந்தார்கள். நான் சில இயந்திரங்களை வாங்கினேன், இட்டாலியன் மிஷின்களை வாங்கினேன். பணமானது வர தொடங்கியது. அதன் பிற்பாடு நான் என்னுடைய வாழ்க்கையில் கவனமாக இல்லை. குடிப்பழக்கமானது இருந்தது, போதை பழக்கம் இருந்தது, பெண்கள். என்னுடைய சரிவானது அங்கு தொடங்கியது. நான் பணமானதை இழக்க ஆரம்பித்தேன். நான் கடன் பிரச்சனையிலே விழுந்தேன். வங்கிகள் மத்தியிலே நான் என்னுடைய சொத்துக்களை விற்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய கெட்ட பழக்கங்கள் மட்டுமல்லாமல் நான் அப்படியாக என்னுடைய பழைய தோற்றத்தையும் இழக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய தோற்றத்தை இழக்கும்படியாக விரும்பவில்லை. நான் விரும்பினேன் மக்கள் தொடர்ந்து என்னை அந்த அதிகாரமுள்ள மனுஷனாய் மட்டுமே பார்க்க வேண்டும். நான் மக்களுக்கு சொல்வேன், நீங்கள் தேவனிடத்தில் எல்லாம் பேச வேண்டும், என்னிடத்தில் பேசுங்கள், நான் உங்கள் பிரச்சனை சரி செய்வேன். நான் திமிரு பிடித்தவனாகவும் மிக மோசமானவனாக இருந்தேன். நான் அப்படியாக அந்த விபச்சாரத்தின் வாழ்க்கையில் ஈடுபடுகிற நேரம் வரையிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே காரியங்கள் மோசமடைந்தது. இருப்பினும் இதுதான் மெய்யாக இந்த இடத்தில் அழிவின் நிலையாய் மாறியது. இந்த அவமானமானது தொடங்கியது. ஏனென்றால் இனியும் என்னிடத்தில் பணமானது இல்லை. ஆனால் தொடர்ந்து நான் போதையை பயன்படுத்த விரும்பினேன். அதனாலே என்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் செலவு செய்தேன். நான் தெருக்களுக்கு அப்படியாக தள்ளப்பட்டேன். மிகவும் விலை உயர்ந்த இடத்திலிருந்து சன்போலாவிலிருந்து நான் அப்படியான தரித்திரமான இடத்திற்கு, ஒரு ஏழ்மையான இடத்திற்கு தள்ளப்பட்டேன். அருமையானது. காரியங்கள் ஏற்கனவே மிகவும் மோசமானதா இருந்தது, மிக மோசமானதா இருந்தது. எனக்கு தேவையானது எல்லாமே. நான் அப்படியான ஒரு பொறி வீட்டிலே என் வாழ்க்கையை நிறுத்தினேன். நான் அங்கு சென்றேன், சிறிது வெட்கப்பட்டேன். இரண்டால் வாழ்க்கை அந்த இடத்திலே மிகவும் அதிகற்பதமான ஒன்றாய் இருந்தது, மிக நிஜமானதாக. அங்கு மிக மோசமான நிலை இருந்தது, மிக மோசமான விபச்சாரத்தின் நிலை. அங்கு செல்லக்கூடிய ஒரு நபரானவர், இப்படியாக சொல்லலாம், 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரே வாரத்திலே 10 கிலோவானதை இந்த இடத்தில் இழந்து போவார். அவர்கள் எலும்பு கூடாய் மாறுகிற வரையும் நான் சீக்கிரத்திலே கிராக் அந்த போதை எடுத்துக்கொள்வேன். நான் எழுந்திருப்பேன், நான் கிராக் போதை எடுத்துக்கொள்வேன். முடிக்கும் பொழுது இனியும் அந்த குடிப்பழக்கமானது இல்லை, இந்த கிராக் இல்லை, கொக்கைன் இல்லை என்று சொல்லும் பொழுது என்னுடைய நினைவுகள் வரும். அப்பொழுது நான் இந்த இடத்தில் நினைவு கூறுவேன், எனக்கு ஒரு மகன் இருந்தான், மனைவி இருந்தால், வீடு இருந்தது, எனக்கு நேசமானது இருந்தது, அந்த அன்பானது மக்கரையும் இருந்தது. நான் இது எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டேன் போதை பழக்கத்திற்காக. ஒரு இரவானது நான் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு நபரானவர் வந்து என் மீது சிறுநீரகம் கழித்தார். அவர் சொன்னார், நீ ஒரு குப்பை. இப்படியான காரியங்களால் இரவு நேரத்திலே தூங்குவதற்கு நாங்கள் பயப்படுவோம். ஏனென்றால் தலையில் அடிப்படுமா அல்லது இந்த இடத்தில் யாராவது வந்து கொளுத்தி விடுவார்களா என்று.
அப்படியான சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பல்லில்லாமல் மிக மோசமானதாக இந்த இடத்தில் சரியான ஆடை இல்லை, வியாதியோடு கூட நான் மறிக்கும்படியா இந்த இடத்தில் விரும்பினேன். நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொண்டேன், நான் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும். நான் அப்படியாக பிராஸ் என்ற ஒரு இடத்திலே வேலை செய்ய தொடங்கினேன். நான் அங்கு வேலை செய்த போது ஒரு கருப்பு பையானதை சுமந்து கொண்டு வழக்கம் போல அப்படியான கேன்களை பொறுக்கிக் கொண்டிருந்தேன். நான் சாலமோன் மண்டபத்தை கடந்து சென்ற பொழுது நான் அதன் வழியாக கடந்து சென்று யோசித்தேன், எவ்வளவு அருமையான இடம், எவ்வளவு அழகானதா இருக்கிறது. நான் இதற்குள்ளாக சென்று பார்க்க அனுமதி இருக்குமா? இதற்குள்ளாக போவதற்கு வாய்ப்பானது இருக்குமா? அப்பொழுது அங்கு சில மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு உள்ளே வரும்படியாக அழைப்பு கொடுத்தார்கள். நான் இப்படியாக வரலாமா? நான் சரியாக ஆடை அணியவில்லையே, நான் மிக அழுக்காய் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் இப்படியாக வரலாம். நான் அப்படியாக யார் பக்கத்திலும் உட்கார விரும்பவில்லை. நான் என் மீதே வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன். யோசித்து பார்க்க முடிகிறதா? பல்கலானது இல்லை, அழுக்கானதாக ஒரு திருடனை போல, ஒரு குற்றவாளியை போல இருந்து கொண்டிருக்கிறேன். உட்புறத்திலே சென்ற பொழுது நான் உடன்படிக்கை பெட்டியானதை பார்த்தேன். அங்கு சாலமோன் மண்டபமாய் இருந்த எல்லாவற்றையும். எனவே நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் அங்கு முழங்கால் படியிட்டு சொன்னேன். நான் இப்படியாக கேட்டேன், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் மரிக்க விரும்புகிறேன். கிராக் இல்லாமல், போதை பழக்கம் இல்லாமல் நான் மரிக்க விரும்புகிறேன். ஆனால் நீர் ஜீவனா இருக்கிறீர், நீர் அன்பாக இருக்கிறீர். இந்த உணர்வுகள், இந்த சோகத்திற்கு பதிலாக நான் பலனாயுதத்தில் உணர்ந்தேன். எனக்குள்ளாக ஏதோ ஒரு விஷயமானது அந்த தருணத்திலே எனக்குள்ளாக பீடத்தில் இருந்து மாறியது. அந்த எதிர்ப்பானது எனக்குள் வளர தொடங்கியது. ஏனென்றால் அது எல்லாமே நான் கிடையாது. நான் முன்பு நிலையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன். ஏன் இப்படியான சூழ்நிலைக்கு மாறினேன்? நான் எதிர்ப்படைய தொடங்கினேன். அதன் பிற்பாடு எனக்கு ஒரு யோசனையானது வந்தது, உதவியானதை கேட்கும்படியாக அந்த தங்கக்கூடிய இடத்திலே. அதனாலே நான் ஒரு இடத்திலே தங்க முடியும், குளிக்க முடியும், ஆடைகளை மாற்றிக்கொள்ள முடியும். நான் திரும்பி வரும்படியாக விரும்பினேன். ஆனால் இனியும் இப்படியாக இல்லை. அந்த கருப்பு பையை சுமந்து கொண்டு ஏதோ ஒரு காரியமானது எனக்குள்ளாக ஏற்கனவே மாறி இருந்தது. பிஷப் செய்தோடைய கூட்டத்திலே நான் இப்படியாக கேட்டேன். அவர் சொன்னார், இங்கு உங்களில் யாருக்கு பைபிள் ஆனது இல்லை? உங்களுக்கு வாங்க நிலைமையும் கூட இந்த இடத்தில் இல்லை. பீடத்திற்கு முன்பாக இந்த இடத்தில் வாருங்கள். நான் தான் முதல் நபராய் அங்கு பீடத்திற்கு முன்பாக சென்றேன். ஒரு வியாபாரம் செய்கிறவர் எழுந்து அவர் 100 பைபிள் ஆனதை நன்கொடையாக அளித்தார். நான் சொன்னேன், அருமை, இது மிக அருமையான ஒன்று. அவர் பணமானது வைத்திருக்கிறார், அவர் பைபிள் ஆனது வாங்கி வணங்குகிறார். என்னிடத்திலே பணமானது இருந்தது. நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேன், போதை பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு. ஒரு நாள் நான் இப்படியாக 10 மடங்கு வாங்குவேன் இங்கு இவர் வாங்கியதை விட. அவர் பைபிள் ஆனதை வழங்கினார். நான் என்னுடைய பைபிளை பெற்றுக்கொண்டேன். இருப்பினும் நான் உணர்ந்த அந்த சந்தோஷமானது வெறும் அந்த பைபிள் வாங்கியதற்கு மட்டுமல்ல. ஆனால் நான் அதை பார்க்க தொடங்கினேன். நான் அந்த பைபிளை சாப்பிட்டேன். நான் ஏற்கனவே அதை திறந்தேன். நான் அந்த வார்த்தைகளை கவனித்த பொழுது அந்த கெட்ட விருப்பங்கள் என்னை விட்டு விலகியது. ஏற்கனவே போதை பழக்கத்தை கைவிட்டேன். விபச்சாரத்தை, குடிப்பழக்கத்தை, கெட்ட பழக்கங்களை நான் ஏற்கனவே வார்த்தையானதை கற்றுக்கொண்டேன். ஆனால் பரிசுத்தாவியானவர் மட்டுமே தவறிடப்பட்டிருந்தார். அவரை நான் பெற விரும்பினேன். அதன் பிற்பாடு சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் அந்த சாட்சிகளை இந்த மிகப்பெரிய ஸ்கிரீனிலே பார்த்த பொழுது நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொண்டேன், இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு பரிசுத்தாவியானவர் என் வாழ்க்கையிலே வேண்டும். அவர் எனக்கு வேண்டும். நான் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய எல்லாவற்றையும் தெருக்களிலே போதை பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு, விபச்சாரங்களுக்கு கொடுத்திருந்தேன். நான் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும். நான் தேவனுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக அந்த மிகப்பெரிய தருணம் வந்தது. அந்த தருணமானது பீடத்தின் மீதாக முழு அர்ப்பணிப்பிற்கான தருணம். நான் முடிவு செய்யும்படியாக, நான் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும்படியாக. தவறிடப்பட்டது எல்லாமே பரிசுத்தாவி மட்டுமே. நான் படிக்கட்டு நெருக்கத்திலே சென்றேன். என்னுடைய கால்களை அதன் மீது வைத்தேன். முதற்படியானதை எடுத்து வைத்தேன். அங்கு உடன்படிக்கை பெட்டியை நான் கடக்கும் பொழுது பீடத்தின் மீதாக இதுதான் முதலாவது என் கவனத்தை ஈர்த்தது. நான் முதலாவது பார்த்தது, நான் முதல் முறையாய் ஆலயத்திற்குள் வந்த பொழுது நான் சொன்னேன், என் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் நான் இந்த நாள் இங்கு செய்திருக்கிறேன். நான் இன்னும் இந்த இடத்துல இருந்து புறப்பட மாட்டேன். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் என் பிதாவே, இது எல்லாமே இந்த இடத்தில் வீணானதா இந்த இடத்தில் போகும். இந்த தியாகமானது இந்த இடத்தில் பிரோஜனம் இல்லாமல் இந்த இடத்தில் போகும். அந்த தருணமானது எனக்குள் சந்தோஷமானது வந்தது. அந்த உறுதியானது வந்தது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியினாலே எனக்குள்ளாக வந்தார். அந்த பழைய மனுஷன் ஏற்கனவே இந்த இடத்தில் மரித்து போயிருந்தான். ஆனால் அந்த தருணத்திலே நான் எனக்குள்ளாக வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக ஒருவர் இந்த இடத்தில் எல்லா நேரத்திலும் இருப்பதை போல உணர்ந்தேன்.
எப்படியாக நான் எதிர்ப்போடு கூட இருந்தேனோ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக, அதே போல் நான் எதிர்ப்போடு கூட இருந்தேன் என் நிலைமையை மாற்றிக் கொள்ளும்படியாக. நடந்தது என்ன? நான் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டேன், வாடகைக்கான இடத்தை எடுத்தேன், ஒரு வேலையை கண்டறிந்தேன், நன்றாக சாப்பிட தொடங்கினேன், என்னுடைய மகனின் அன்பானதை திரும்ப பெற்றுக்கொண்டேன், என்னை நேசித்தவர்களுடைய இந்த நேசமானதை திரும்ப பெற்றுக்கொண்டேன், நம்பிக்கையை. இந்நாளிலே அவர்கள் என்னை உதாரணமாய் பார்க்கிறார்கள். இந்த நாள் நான் ஊழிய பணியின் குழுவிலே இருக்கிறேன். இந்த நாளிலே நான் அப்படியாக அதே இடத்திலே ஊழியம் செய்கிறேன். நான் முன்பு எப்படியாய் தங்கியிருந்தேன் அந்த இடத்திலே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக கஷ்டத்திலே நம்பிக்கை இல்லாத ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வீடு இல்லாமல் இருந்தேன். நான் அப்படியாக இனிப்புகளை விற்க தொடங்கினேன். இந்த நாளிலே நான் பெடரல் யூனிவர்சிட்டிக்கு வேலை செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். இந்த நாள் என்னை பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் செய்திருக்கிற அற்புதத்தினுடைய அளவானதை இந்த இடத்தில் பாருங்கள். ஒரு வீடு இல்லாத நபரை தெருவில் இருந்து எடுத்து முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட வாழ்க்கையோடு இருந்தவர், முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து போனவராக மறிக்கும்படியாய் கேட்டவர், ஆனால் இந்த நாளிலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசுவிற்காய் மாற்றியிருக்கிறார். நான் என்னுடைய நன்றியானதை வெளிப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது தேவனுக்காக. நானும் கூட அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் மசேதா ஆனவர் கேட்டபொழுது, யார் ஒரு பைபிள் ஆனதை இந்த நன்கொடையாக கொடுக்க முடியும் என்று, அதுதான் எனக்கு கிடைத்த மிக முக்கியமான பரிசா இருக்கிறது. இதுதான் வழி நடத்துதல். இதுதான் தேவன் நம்மோடு பேசக்கூடிய வழி. இங்குதான் எல்லா மாற்றங்களும் எல்லா மாற்றமும் துவங்கக்கூடியதாக இருக்கிறது. நானும் கூட நன்றி செலுத்த விரும்புகிறேன். அந்த வியாபாரி யார் என்று எனக்கு தெரியாது. அந்த வியாபாரியானவர் 100 பைபிளை நன்கொடையாக கொடுத்தார். நான் விரும்புகிறேன், நீர் தெரிந்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறீர். நீர் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த வார்த்தையானது என் ஆத்துமாவை ரட்சித்திருக்கிறது. நல்லது மக்களை, இந்த சாட்சியை பார்த்த நீங்கள் கண்டிப்பாய் தெளிவடைந்திருப்பீர்கள். நாளை விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வாருங்கள். வெறுமை நிரப்பப்படும்படியா ஜெபத்தின் நேரம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் மீண்டும் கொண்டு வாழ வேண்டிய சகித்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாரார். சென்று வாருங்கள்.